Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பணிப்பெண்களாக வெளிநாடுகளுக்கு செல்லும் இலங்கையர்களின் வயதெல்லையை நிர்ணயிப்பது தொடர்பில் புதிய சட்டம். நுவர்லியா உருளைக்கிழங்கு செய்கையாளர்களின் பிரச்சினையை தீர்ப்பதற்கான செயலணி ஒன்றை ஸ்தாபிக்க நடவடிக்கை. இந்தியாவில் சக கைதிகளால் தாக்கப்பட்ட பாகிஸ்தான் கைதி உயிரிழப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நுவர்லியா மாவட்ட உருளைக்கிழங்கு செய்கையாளர்கள் எதிர்நோக்கியுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வொன்று பெற்றுக் கொடுப்பதற்கான செயலணி ஒன்றை ஸ்தாபிக்க உள்ளதாக மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கின்றார். விலை வீழ்ச்சியடைதல் மற்றும் இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்கு விதைகளினால் ஏற்படுகின்ற செய்கை பாதிப்புகளுக்காக விவசாயிகளுக்கு மானியத்தை வழங்க இதனூடாக எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். எவ்வாறாயினும் இறக்குமதி செய்யப்படுகின்ற உருளைக்கிழங்குக்கான வரி அதிகரிக்கப்பட்டதை அடுத்து 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கிற்கு 65 ரூபாவை விவசாயிகளினால் பெற்றுக் கொள்ள முடிகின்றது. நிறுவனம் ஒன்றினால் கொண்டுவரப்பட்ட உருளை விதைகள் செய்கை செய்யப்பட்டதன் பின்னர் அதில் ஒரு வகை நோய் பரவ ஆரம்பித்ததாக அவர் குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகள் மேற்கொள்ள உள்ளதுடன் விதைகளை விநியோகித்த நிறுவனத்திடமிருந்து நட்டஈட்டை பெற்று விவசாயிகளுக்கு வழங்க எதிர்பார்த்துள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் கூறினார். அத்துடன் உருளைக்கிழங்குகளுக்கான விலையை அதிகரிப்பது குறித்து பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு மற்றும் நிதி அமைச்சுக்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவிக்கின்றார். கொழும்பில் உள்ள ஹோட்டல்கள் மற்றும் பேக்கரிகளை தரப்படுத்தி சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பாசில் ராஜபக்ச தலைமையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு மாநகரில் இயங்குகின்ற ஹோட்டல்கள் மற்றும் பேக்கரிகளை தரப்படுத்தி இதன்போது சான்றிதழ்களும் கிண்ணங்களும் வழங்கப்பட்டன. ராஜ்ய நிர்தாரின் வசேன் அப்பே யுத்துகம வன்வே இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய வகையிலான திட்டங்களை அறிமுகப்படுத்தி அதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதே அரசாங்க அதிகாரிகளான எமது பொறுப்பாகும். சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வேண்டுமாயின் சொகுசு ஹோட்டல்கள் அதில் முக்கியத்துவம் வகிக்கின்றன. அறைகளும் உணவக வசதிகளும் உள்ள ஹோட்டல்களுக்கு அவற்றின் சுகாதார தரத்தினை கருத்தில் கொண்டு எம்மால் சான்றிதழ் வழங்க முடியும். அந்த ஹோட்டல்களிலிருந்து வழங்கப்படுகின்ற உணவு மற்றும் சேவையினை எங்களால் அங்கீகரிக்க முடியும். விரிவுரையாளர்கள் தொடர்பில் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சங்கம் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வெளியிட்ட கருத்து குறித்து பேராதனை பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் அதுல சேனாரத்ன கண்டனம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஆரம்ப மற்றும் உயர்கல்வி ஆகிய துறைகளில் இந்த விற்றல் செயற்பாடுகள் நீண்ட தூரம் சென்றுள்ளன. காடையர்கள் சிலரிடம் பல்கலைக்கழகங்களை ஒப்படைத்துவிட்டு தமக்கு தேவையானவாறு தமது தீய செயற்பாடுகளை இதனூடாக முன்னெடுப்பதற்கான முயற்சியாகும். இவ்வாறு இந்த கல்வி சந்தைமயமாக்கப்படுவதன் காரணமாக பாதிக்கப்படுகின்றவர்களுக்கே மின்சார கட்டண பிரச்சனையும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ප්‍රකාශයක් කරලා තිබුණා අද දවසේ මෙරට විශ්වවිද්‍යාල இலங்கையில் இன்று பல்கலைக்கழக கட்டமைப்பு எவ்வித பயனுமற்ற ஊதாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. புத்திஜீவி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவரால் இந்த கருத்து வெளியிடப்பட்டமையிட்டு நான் கவலை அடைகின்றேன். பல்கலைக்கழக கட்டமைப்பு உண்மையிலேயே திறமையான புத்திஜீவிகளான உபவேந்தர்கள் மற்றும் அவர்களின் நிர்வாக சபையிடமே உள்ளது. நிர்வாகத்தில் புத்திஜீவிகளே இருக்கின்றனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்ட தேர்ச்சி பெற்ற புத்திஜீவிகளே நிர்வாக சபையில் இருக்கின்றனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு புத்திஜீவிகளின் நிர்வாகத்திலேயே உள்ளது. பல்கலைக்கழக சமூகத்தின் சார்பில் பேராதனை பல்கலைக்கழகம் மாத்திரமன்றி அனைத்து பல்கலைக்கழக உபவேந்தர்கள் சார்பிலும் இந்த கருத்தை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். ධර්ම තියෙන බුද්ධිමතුන් තමයි මේ පාලක මණ්ඩලවලත් ඉන්නේ. ඉතින් ඇත්තටම විශ්වවිද්‍යාල පද්ධතිය අද පවතින්නේ ඊටාම හොඳ බුද්ධිමත් කාර්යශූර පරිපාලකයන් අතේ. அம்பாறை ஹாடி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற தேசத்திற்கு மகுடம் கண்காட்சிக்கான நிர்மாண பணிகளின் ஊடாக 39 மில்லியன் ரூபாவை மோசடி செய்த சந்தேகத்தில் அதன் பிரதம நிறைவேற்று அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார்.
தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சிலிருந்து கிடைத்த முறைப்பாட்டிற்கு அமைவாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ரயில் தடம் புரண்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகளை அவர்கள் பயணிக்கும் இடங்களுக்கு கொண்டு செல்வதற்காக நானோயாவிலிருந்து கொழும்பிற்கும் பதுளைக்கும் 2 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இரவு தபால் புகையிரதம் அதிகாலை 3:45 அளவில் நானோயாவை அண்மித்த பகுதியில் தடம் புரண்டது. இதனை அடுத்து நானோயாவிலிருந்து கொழும்பிற்கும் பதுளைக்கும் 2 ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் கூறினார். தடம் புரண்ட ரயிலை தண்டவாளத்தில் நிறுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். கட்கால மனிதனுடையது என கருதப்படும் மனித எச்சம் பலாங்குட குரக்கல பாறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஆதி மனிதனின் எச்சம் இது என அனுமானிக்கப்படுவதாக தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தின் அகழ்வாராய்ச்சியாளர் தெரிவித்தார். இந்த மனித எச்சம் எந்த காலத்துக்குரியது என்பதை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மனித எச்சம் இதற்கு முன்னர் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட கட்கால ஆதி மனிதன் தொடர்பான தொல்பொருள் சான்றுகளுக்கு இணையானது எனவும் தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களத்தின் அகழ்வாராய்ச்சியாளர் கூறினார். குறித்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளின் போது கட்காலத்தில் ஆதி மனிதர்கள் பயன்படுத்தியதாக கருதப்படும் ஆயுதங்கள், கடற்சிப்பிகள் உள்ளிட்ட ஏனைய தொல்பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தலங்கமவில் சட்டவிரோதமாக நடாத்தி செல்லப்பட்ட மதுபான உற்பத்தி நிலையம் ஒன்றை வலானை ஊழல் தடுப்பு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். தலங்கம பெலவத்தவில் உள்ள வீடொன்றில் மிக சூட்சமமான முறையில் நடத்தி செல்லப்பட்ட மதுபான உற்பத்தி நிலையம் தொடர்பான தகவல் கிடைத்ததை அடுத்து பாணந்துர வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்றிரவு சுற்றிவளைப்பை மேற்கொண்டனர். இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது சட்டவிரோத மதுபானம் தயாரிக்கப்பட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது மதுபான உற்பத்தியில் ஈடுபட்ட ஒருவரும் மதுபான கொள்வனவிற்காக முச்சக்கர வண்டியில் வருகை தந்திருந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் மதுபான உற்பத்திக்கான மூலப்பொருட்கள் மற்றும் காய்ச்சப்பட்ட மதுபானத்தையும் இதன்போது வலான ஊழல் தடுப்பு பிரிவினர் கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் கடுவல நீதவான் முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பணிப்பெண்களாக வெளிநாட்டிற்கு செல்லும் இலங்கையர்களின் வயதெல்லை தொடர்பான புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மே மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த சட்டம் அமலாக்கப்படும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்தார். இதன்படி சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பணிப்பெண் ஒருவருக்கு கட்டாயமாக 20 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சவுதி அரேபியா தவிர்ந்த ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண்களாக செல்வோருக்கு கட்டாயமாக 23 வயது பூர்த்தியடைந்திருக்க வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் மத்திய கிழக்கு நாடுகளை தவிர்ந்த ஏனைய நாடுகளுக்கு செல்லும் பணிப்பெண்களுக்கு 21 வயது முழுமை பெற்றிருக்க வேண்டும் என புதிய சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மாத்திரமின்றி வெளிநாடுகளுக்கு செல்லும் ஆண் பணியாட்களுக்கான வயதில்லை 2010ஆம் ஆண்டு முதல் 21 வயதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய தெரிவித்தார். இதேவேளை வெளிநாடுகளுக்கு செல்லும் பணியாட்கள் தேசிய தொழிற்பயிற்சி சான்றிதழை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறினார். கிழக்கு பகுதியில் ஏற்பட்டிருந்த தாளமுகம் ஹம்பாந்தோட்டையிலிருந்து கிழக்காக 800 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரன். இலங்கையின் கிழக்காக உருவாகியுள்ள தாளமுக்க நிலையானது தற்போது அம்பாந்தோட்டையிலிருந்து கிழக்காக 800 கிலோமீட்டர் தூரத்தில் அப்பால் மையம் கொண்டுள்ளது. இதனால் கிழக்கு தென்கிழக்கிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பாலான ஆழ்கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். அத்துடன் இந்த கடல் பிராந்தியங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் மழையும் காணப்படும். இதனால் மீனவர் சமூகம் மற்றும் கடல்சார் தொழிலாளர்கள் தங்கள் கடல் நடவடிக்கையை மேற்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அத்துடன் இந்த தாளமுக்கத்தின் வளர்ச்சியும் அதன் போக்கும் பற்றி எமது திணைக்களம் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டு வருகின்றது. அத்துடன் நாட்டின் அநேகமான பகுதிகளில் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் பிற்பகல் அல்லது மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழையும் காணப்படும். மேற்கு தெற்கு சப்ரக மாகாணங்களின் சில பகுதிகளில் காலை வேளைகளிலும் மழை காணப்படலாம்.
முதல் காலியூடான புத்தளம் வரையான ஆழ்கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தாக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். அதேவேளை பொத்துவில் முதல் காலியூடான புத்தளமான ஆழ்கடல் பிரதேசங்கள் இது சற்று கொந்தளிப்பாக காணப்படும். பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் தலைவரான முஷ்பிகுர் ரஹீம் அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். ஜிம்பாப்வேக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் பங்களாதேஷ் தோல்வியடைந்தது இதற்கான காரணமாகும். பங்களாதேஷுக்கு எதிராக நேற்று நடைபெற்ற 3வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 7 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்ற ஜிம்பாப்வே தொடரை 2-1 என கைப்பற்றியது. இந்த போட்டியின் பின்னர் கருத்து வெளியிட்ட போதே முஷ்பிகுர் ரஹீம் அணித்தலைமையிலிருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். தொடரில் 3 போட்டிகளிலும் மொத்தமாக 65 ஓட்டங்களை பெற்றுள்ள ரஹீம் தனது பின்னடைவு காரணமாக இந்த தீர்மானத்தை எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் முஷ்பிகுர் ரஹீமின் தீர்மானத்திற்கு பங்களாதேஷ் கிரிக்கெட் சபை இதுவரை பதிலளிக்கவில்லை என அந்த நாட்டு தகவல்கள் குறிப்பிடுகின்றன. அந்த தகவலோடு நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒளிபரப்பாகும். வணக்கம்.